ஒரு அரசு பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் அரசு ஆசிரியரா பணியில் அமரணும் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில மார்க்கையுமே கம்மி பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க ஜெனரல் கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண் 90 மார்க் இருந்தா போதுமானது, தகுதி உடையவர். இந்த மார்க் கம்மி பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் ஜஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க, டிஎன்பிசி படிச்சுட்டு இதை நம்ம எழுதி பார்க்கணும்னு சொல்லி எழுதி பார்க்க வந்தவங்க, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா எலிஜிபிள் ஆயிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம அகாடமி சார்பா நீங்க டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மேம்படுத்தப்பட்ட பயிற்சி தமிழ் வழி அதே மாதிரி ஆங்கில வழி இந்த ரெண்டுலையுமே மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் வச்சு கான்டாக்ட் பண்றோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேளுங்க. அதே மாதிரி ஒரு அரசு பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் அரசு ஆசிரியரா பணியில் அமரணும் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தகுதி தேர்வை இப்போ ரீசெண்டா நவம்பர் 2025 15ஆம் தேதி 16ஆம் தேதி சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சாங்க. அந்த தேர்வை பொறுத்த மட்டும் நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கான அதாவது டெட் எக்ஸாமுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 மார்க்கை கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் டிஆர்பி போர்டு மார்க்கையுமே கம்மி பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க ஜெனரல் கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண் 90 மார்க் இருந்தால் போதுமானது, தகுதி உடையவர். அதே மாதிரி நீங்க பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெட் பேப்பர் 1 இருக்கட்டும் பேப்பர் 2 இருக்கட்டும் ரெண்டுலையுமே 75 மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி உடையவர், தேர்ச்சி பெற்றிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் எஸ்சி, எஸ்டி அதே மாதிரி எஸ்சிஐ இந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் 60 மார்க் எடுத்தால் தகுதி உடையவர். அப்படி பார்க்கும்போது இந்த 2025 யாரெல்லாம் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு அட்டெம்ப்ட் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிளா இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா டெட் பேப்பர் 1 2025க்கு எத்தனை பேர் அட்டெம்ப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 92,417 பேர் அட்டெம்ப்ட் கொடுத்தாங்க. எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 45,469 பேர் டெட் பேப்பர் 1ல எலிஜிபிளா இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க டெட் பேப்பர் 1 எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக வரக்கூடிய ஆசிரியர் தேர்வான இடைநிலை ஆசிரியர் அதாவது நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர் தேர்வு இந்த தேர்வுக்கு நீங்க தாராளமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டெட் பேப்பர் 2க்கு எத்தனை பேர் அட்டெம்ப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா 3,31,900 பேர் அட்டெம்ப்ட் கொடுத்தாங்க. ஆனால் பாஸ் ஆனது பார்த்தோம் அப்படின்னா 1,04,604 பேர் இப்போ டெட் பேப்பர் 2ல எலிஜிபிளா இருக்காங்க. அப்போ இந்த வருஷம் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு இத்தனை பேர் தகுதியா இருக்காங்க. இது போக 2017 இருந்து 2024 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுமே எலிஜிபிளா இருக்காங்க. அப்போ நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர் அதே மாதிரி நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுல நீங்க பாஸ் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க படிச்சா மட்டும் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மார்க் கம்மி பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் ஜஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க, டிஎன்பிசி படிச்சுட்டு இதை நம்ம எழுதி பார்க்கணும்னு சொல்லி எழுதி பார்க்க வந்தவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா எலிஜிபிள் ஆயிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வுக்கு நீங்க பாஸ் ஆகணும் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப கெவியா இருக்கும். நியமன தேர்வை பொறுத்த மட்டும் இடைநிலை ஆசிரியர் பட்டாதாரி ஆசிரியர் இந்த 2 எக்ஸாமுக்குமே காம்படிஷன் அதிகமா இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டா மட்டும்தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்க ப்ராப்பரா சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும் போதும் கன்சிஸ்டன்சியா பேசிக்ல இருந்து சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் அதாவது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியா நியமன தேர்வில் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம அகாடமி சார்பாக நீங்க டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மேம்படுத்தப்பட்ட பயிற்சி தமிழ் வழி அதே மாதிரி ஆங்கில வழி இந்த ரெண்டுலையுமே மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் வச்சு கான்டாக்ட் பண்றோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேளுங்க. அதே மாதிரி நீங்க டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பாடம் சார்ந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இந்த ரெண்டுலையுமே மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் அவைலபிளா இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேளுங்க. நீங்க ப்ராப்பரா படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியா பாஸ் பண்ண முடியுமே தவிர டெட் ஈஸியா எலிஜிபிள் ஆயாச்சு அதே மாதிரி நியமன தேர்வுக்குமே அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கனவு காண்டீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா
போட்டி வந்து அதிகமாக இருக்கும், கொஸ்டினுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் ப்ராப்பராக படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அகாடமி சார்பாக செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம், அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் UGTRB இந்த ரெண்டுக்குமே வந்து கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீன்னு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்து அப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர எக்ஸாம் அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 யார் இப்போ எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.